அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்காக நாம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கடந்த 25-30 ஆண்டு காலமாக தமிழகத்தில் இந்த அழைப்பு பணியை செய்து வருகிறோம். இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத ஒரு பெரும் மாற்றத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நாம் வாழுகிற இந்த தமிழகத்திலே நம்முடைய பிரச்சாரத்தின் மூலமாக அவனுடைய உதவியை கொண்டு அவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். நாம் இந்த அழைப்பு பணியை செய்கிற பொழுது கடுமையான விமர்சனங்களையும் அதிகமான எதிர்ப்புகளையும் சந்திப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் இருந்தாலும் அத்தனை அமைப்புகளுக்கும் இல்லாத ஒரு எதிர்ப்பு, இன்னும் சொல்வதாக இருந்தால் நாம் அல்லாத எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கையிலும் ஒவ்வொரு கோட்பாடுகளிலும் அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தங்களுடைய கருத்துக்கு மாற்றமான எந்த ஒரு அமைப்பையும் அவர்கள் எதிர்க்க வேண்டும். ஆனால் உண்மை நிலை என்னவென்று சொன்னால், நம்மை எதிர்ப்பதற்காக அவர்கள் எல்லோரும் ஓர் அணியில் திரண்டு நம்முடைய பிரச்சாரத்திற்கு எதிராகவும் நாம் இந்த அழைப்பு பணி செய்வதற்காக ஒரு ஊரிலே கூட்டம் போடுவதாக இருந்தால் அந்த கூட்டத்தை நிறுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய பணி என்பது அகீமுத்தீன், நீங்கள் இந்த பூமியில் தீனை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளைக்கு ஏற்ப நம்முடைய அழைப்பு பணி செய்கிற பொழுது அந்த பிரச்சாரத்திற்கு முட்டுக்கட்டையாக செயல்படக்கூடியவர்கள் அல்லாஹ்வை ஏற்க மறுத்தவர்கள் கிடையாது. நாங்களும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய அழைப்பு பணி நடத்தக்கூடிய பிரச்சாரத்திற்கு எதிராக இருக்கிறாங்க. ஒரு ஊரில் நாம் ரொம்ப சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊரில் நம்மை விட்டு ஊர் நீக்கம் செய்வதற்கு அத்தனை பேரும் கைகோர்த்து தீர்மானம் போடுகிறார்கள். ஊர் நீக்கம் செய்து விட்டோம் என்று சொன்னால் உங்களுடைய எந்த திருமண நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஊரில் எதுவும் கிடைக்காது, அந்த அளவிற்கு நீக்கம் செய்யப்பட அளவிற்கு ஒரு காரியத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். எத்தனையோ ஊர்களில் சமீபத்தில் பல செய்திகளை கூட பார்த்திருக்கலாம். நம்முடைய கொள்கை சகோதரர்கள் அந்த குடும்பத்திலே ஒரு இறப்பு ஏற்பட்டால் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு கூட முட்டுக்கட்டையாக இறந்து போன மையத்தை என்ன செய்ய போது, அது அடக்கம் செய்யப்படாமல் விடுவது என்பது அறிவிக்காது பொருந்துமா? அல்லாஹுடைய பார்வையில் எவ்வளவு பெரிய பாவம்! அதை தடுக்கிற காரியத்தை நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய இறப்பு நம்முடைய நாளை என்ன நிலையில் முடியும் என்கிற அச்சம் கூட இல்லாமல் இவர்களை எதிர்க்க வேண்டும், இவர்களை வளர விட்டுவிடக் கூடாது என்பதற்காக எல்லோரும் சேர்ந்து நம்மை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே விமர்சனங்களுக்கு மத்தியில் தான் நாம் இந்த ஏகத்துவ அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் எல்லோரும் சேர்ந்து நம்மை எதிர்க்க வேண்டும்? எத்தனையோ அமைப்புகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எல்லாம் மக்களால் எதிர்க்கப்படாமல் இந்த ஒரு அமைப்பு மட்டும், நாம் சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தில் உள்ளவர்கள் மட்டும் ஏன் எதிர்க்கப்பட வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் அதற்கு விடை இலகுவாக நமக்கு கிடைச்சிரும். என்ன விடை தெரியுமா? அல்லாஹ் ஜல்லஷானு இந்த சமுதாயத்தின் மீது ஒரு பொறுப்பை சுமத்தி இருக்கிறான். இறை தூதர்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பி அந்த இறை தூதர்கள் எப்பணியை செய்து வந்தார்களோ அந்த பொறுப்பை இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் சுமத்தி இருக்கிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில், நீங்கள் மனிதர்களுக்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த கூட்டமாக சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க. ஏன் சிறந்த சமுதாயம் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுனா அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ், நீங்கள் நன்மையை மக்களுக்கு ஏவுறீங்க, தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீங்க, அல்லாஹ்வை நீங்கள் நம்பிக்கை கொள்றீங்க. இந்த 3 காரியம் உங்களிடம் இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் மனித படைப்புகளிலேயே சிறந்த படைப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சான்றிதழை கொடுக்குறான். அப்போ அல்லாஹ்வால் சிறந்த சமுதாயம் என்று சொல்லப்பட்டவர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய பணி என்னவென்று சொன்னால், நல்லதை மக்களுக்கு சொல்லணும். அத்தோடு சேர்த்து நம் கண்களுக்கு முன்னால் தென்படக்கூடிய எந்த ஒரு அநீதியாக இருந்தாலும், எந்த ஒரு தீமையாக இருந்தாலும், எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இது தப்பு என்று சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பணியை சும்மா விரும்புகிறவங்க செஞ்சுட்டு போங்க, விரும்பாதவங்க விட்டுடுங்கன்னு கூட சொல்லல. நாளை மறுமை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரியமாக அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த நன்மையை ஏவக்கூடியதை செய்வதற்கு பல அமைப்புகள் இருக்கிறாங்க. நாங்களும் நன்மை ஏவுகிறோம். தொழுகைக்கு வாங்க, பள்ளிவாசலுக்கு வாங்க, ஜமாத்துக்கு வாங்க,
அழைப்பு கொடுப்பாங்க. எத்தனையோ அமைப்புகள் கூட்டம் போடுவார்கள், நல்ல காரியத்தை எடுத்து சொல்வார்கள். தப்புன்னு சுட்டி காட்டுவீங்களா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய இந்த தர்கா வழிபாடு இது மகா ஷிர்க், நாளை மறுமையில் நரகத்தில் கொண்டு போய் தள்ளும் என்று சொல்வீங்களா? மௌலிது, கத்தம், ஃபாத்தியா, ஷேக்கு, முரீது, என்னென்ன காரியங்கள் இஸ்லாத்தின் பெயரால் என்னென்ன மூடத்தனமான காரியங்கள் செய்யப்படுதோ அது அத்தனையும் மூடத்தனமான காரியங்கள். ஏன் மூடத்தனம் சொல்றோம்? முஸ்லிம் பக்தியோடு நம்பிக்கையோடு அதை விரும்பி செய்யக்கூடிய நேரத்தில் மூடத்தனமான காரியம் என்று எதற்காக சொல்லுகிறோம் என்றால், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லவில்லை என்றால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு காட்டி தரவில்லை என்றால், அதற்கு பிறகு எத்தனை பேர் செய்தாலும் அதை யார் செய்தாலும் அது மூடத்தனமான காரியம். இப்படி மூடத்தனம் என்று அந்த தீமையை சுட்டி காட்டியிருப்பாங்களா? சுட்டி காட்ட மாட்டாங்க. நாம என்ன செய்வோம்? இணை கற்பித்தல் இஸ்லாத்தின் பெயரால் எந்த காரியம் செய்யப்பட்டாலும் அது பகிரங்க ஷிர்க் என்று சொல்லி அதன் வாசலில் நின்று கூட்டத்தை போடுவோம். அதனால் நம்ம எதிர்க்கிறாங்க. இஸ்லாத்தின் பெயரால் எத்தனையோ அனாச்சாரமான காரியத்தை நம்பிக்கையின் அடிப்படையில் அமல்கள் என்று நம்பி நாளை மறுமையில் நன்மை பெற்று தரும் என்று நம்பி செய்வாங்களே, இந்த காரியம் எல்லாம் உங்களை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் என்று சொல்லுவோம். இப்படி தீமை என்று துணிவோடு சுட்டி காட்டக்கூடிய காரணத்தினால் மற்றவர்கள் எல்லாம் அதை கண்டும் காணாமல் அதை ஒரு பெருசா பொருட்படுத்தாமல் அலட்சியம் காட்டி வரக்கூடிய நேரத்தில் நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, அதை மட்டும் நாம் செய்து செல்வோம் என்று எண்ணக்கூடிய நேரத்தில் அதுக்காக நம்ம படைக்கப்படவே இல்லை. அல்லாஹ் நமக்கு அந்த மாதிரியான ஒரு பொறுப்பற்ற நிலையை நமக்கு கொடுக்கல. நம் தலையில் அல்லாஹ் ஏராளமான பொறுப்புகளை சுமத்தி இருக்கிறான். கண்டும் காணாமல் செல்ல முடியாது என்று சொல்லி நாம் அந்த தீமைகளை கண்டிக்கக்கூடிய காரணத்தினால், அதை எதிர்க்கக்கூடிய காரணத்தினால் அத்தனை பேரும் யார் யார் என்னென்ன தீமைகளை செய்கிறார்களோ எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு நம்மையும் நம்முடைய கொள்கையும் எதிர்க்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மறுமை நாளில் வெற்றியாளருடைய பண்பை பற்றி சொல்லுகிறான். குன்தும் ஹைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ், இந்த வசனம் போலவே ஒரு வசனத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 104வது வசனத்தில் சொல்றான், வல் தகுன் மின்கும் உம்மத்துன், உங்களிலே ஒரு கூட்டம் இருக்கட்டும், யதுஊன இலல் ஹைர், நல்வழி நோக்கி மக்களை அழைப்பதற்காக, வ யஅம்ரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை மக்களுக்கு ஏவுவதற்காக தீமையை விட்டு மக்களை தடுப்பதற்காக உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றி பெற்றோர். அப்போ வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை சொல்லுகிறான். அந்த கூட்டத்தார் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது, நீங்கள் நன்மையை மக்களுக்கு ஏவனும் தீமையை விட்டு மக்களை தடுக்கணும், கண்டும் காணாமல் இருக்க முடியாது. நாம் இந்த ஒரு பணியை எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் பாரபட்சம் காட்டாமல் தயவு தாட்சியம் இல்லாமல் நாம் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நம்மை எதிர்க்க சொல்லுகிறான். அதை நமக்கு கடமையாக ஒரு பொறுப்பாக அல்லாஹ் சுமத்தி இருக்கிறான். அதை கண்டும் காணாமல் செல்ல முடியாது. அதன் காரணமாக நாம் எல்லா தீமைகளையும் எதிர்க்கிறோம். இப்படி எதிர்ப்பவர்கள் தான் மறுமையிலே வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த ஒரு உபதேசம் என்னன்னு சொன்னா, உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு தீமை தென்பட்டால் மற்றவர்கள் மற்ற சமுதாயத்தவர்களாம் கண்டும் காணாமல் செல்வார்கள். அதை பெருசா பொருட்படுத்திக்க மாட்டாங்க. ஒரு தீமையை தடுக்கக்கூடிய நேரத்தில், அதை சுட்டி காட்டக்கூடிய நேரத்தில் எதிர்ப்புகள் வரும், விமர்சனங்கள் வரும், சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். அதன் காரணமாக கண்டும் காணாமல் செல்வார்கள். மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பூமியிலே அல்லாஹ்வை நம்பக்கூடிய கூட்டம் அப்படி இருக்கக்கூடாது. அந்த கூட்டம் என்ன செய்யணும் தெரியுமா? கண்களுக்கு முன்னால் தென்படக்கூடிய தீமையை தங்களின் கரங்களால் அவர்கள் தடுக்கட்டும். கரத்தை கொண்டு தடுக்கணும். ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னு சொன்னா அந்த அக்கிரமத்தை தடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த உம்மத்துக்கு செய்த வசியத் என்னவென்று சொன்னால், உன் கைகளால தடுக்க உனக்கு சக்தி இல்லை என்றால் நாவால் சொல்லி இது செய்யாத, இது தப்பு, இது பாவம் என்று சொல்லு. அதை செய்யணும். இரண்டாவது நிலை, அதற்கும் செய்வதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால், என்னடா இப்படி அக்கிரமம் செய்கிறாங்க, இப்படி அநியாயம் செய்கிறார்கள், என்ன சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்களே என்று சொல்லி உங்களுடைய மனதால் அதை வெறுத்து ஒதுக்குங்க. அந்த தப்பான காரியத்தில், தீமையான காரியத்தில் கண்டும் காணாமல் இருந்துடாதீங்க. இந்த மூன்று நிலைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அறிவுறுத்துவதை பார்க்கிறோம். அப்ப எப்படி ஒரு தீமையை கண்டிக்காமல் இருக்க முடியும்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை கண்டிப்பதற்கு அல்லாஹும் அவருடைய தூதரும் சொன்ன இந்த அறிவுரைகள் காரணமாக இருக்கு. இவ்வளவுதான் சொல்லி இருக்கிறாங்களா? தீமைகளை தடுப்பதற்கு அல்லாஹும் தூதரும் இவ்வளவுதான் சொல்லி இருக்கலாம்னு கேட்டா அப்படி கிடையாது. தேடி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் இந்த உலகிலே வாழ்கிற பொழுது அவனுடைய ஒட்டுமொத்த கடமையாக இதுவே தான் இருக்கும் என்கிற அளவிற்கு நமக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட எத்தனையோ இஸ்லாமிய அமைப்புகள் அவர்கள் விரும்பிய ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு இந்த
நம் மீது சுமத்தப்பட்ட பணி இல்லை என்பது போல அவர்கள் செயல்படுகிறார்கள். சும்மா செயல்பட்டாலும் பரவாயில்லை, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நமக்கு எதிராகவும் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் இதன் மூலமாக நம்முடைய ஈமானை, நம்முடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தத்தான் செய்கிறான். நாம் இந்த அழைப்பு பணியில் ஈடுபடுகிற பொழுது, தீமையை தடுத்து நன்மையை மக்களுக்கு ஏவக்கூடிய பணியை செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு ஏற்படுகின்ற எதிர்ப்புகள் எல்லாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒவ்வொரு இறை தூதருடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த இறை தூதரின் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏராளமான படிப்பினை இருக்கு என்று சொல்லுகிறான். பாடம் தான் அல்லாஹ் எடுக்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நேரடியாக சொல்லக்கூடிய கட்டளைகள், உத்தரவுகள், இந்த காரியத்தை செய்யாதீங்க என்று தடுத்த விஷயங்கள், இதை தாண்டி இறை தூதரின் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால், அல்லது முன் சென்ற சமுதாயத்திற்கு ஏற்பட்ட கதியை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்வதை எடுத்து பார்த்தால், அத்தனையுமே இன்று வாழக்கூடிய கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடமும் படிப்பினையும். அந்த படிப்பினைகளை கொஞ்சம் எடுத்து பார்த்தோமே ஆனால், ஒவ்வொரு இறை தூதரும், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஒரு சில இறை தூதர்கள் மட்டும்தான் அந்த சமூகத்தில் அவர்கள் என்ன எதிர்ப்பை சந்தித்தார்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லல. மற்ற நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டால், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அந்த மக்கள் எல்லாம் எதிர்க்கத்தான் செய்தார்கள். இறை தூதர் பணியை அவர்கள் செய்த போது அந்த இறை தூதர்கள் எதிர்க்கப்பட்டார்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செஞ்சாங்க. எல்லா இறை தூதர்களும் மக்களுக்கு மத்தியில ஒரு இறைவனை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது என்று போதித்த நேரத்தில் இந்த உபதேசத்தோடு சேர்த்து அந்த மக்களுக்கு மத்தியில தென்பட்ட எந்த ஒரு தீமையும் கண்டும் காணாமல் இறை தூதர்கள் விட்டுவிடவில்லை. ஓரின சேர்க்கை செய்தார்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் கடுமையாக எதிர்த்தார்கள். நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மக்கள் எல்லாம் வியாபாரத்தில் அளவு நிறுவையில் மோசடி செய்தார்கள். கண்டும் காணாமல் விட்டுவிடவில்லை, கடுமையாக எதிர்த்தார்கள். ஒவ்வொரு எந்த இறை தூதரை எடுத்துக்கொண்டாலும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை எடுத்துக்கொண்டால், ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப உயர்த்தி பிடித்த ஒரு அழகிய முன்னுதாரணமாக காட்டிய ஒரு இறை தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு அந்த அளவிற்கு முன்மாதிரியை அவர்களிடம் இருந்து படிக்கலாம். அந்த மக்களுக்கு மத்தியில அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய சிலை வணக்கத்தை செய்த அந்த மக்களுக்கு மத்தியில அந்த தீமையை கடுமையாக எதிர்த்தார்கள். சும்மா இருந்திருந்தா எந்த இறை தூதரும் எதிர்க்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நீங்க நல்லபடியா நடந்துக்கங்க, பொண்டாட்டி புள்ளியோட நல்லா நடந்துக்கங்க, அல்லாஹ்வை தொழுதுக்கங்க, அல்லாஹ்வை தொழுதுக்கங்கன்னு சொன்னா ஒருத்தனை எதிர்த்திருக்க மாட்டான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட ஒவ்வொரு இறை தூதரும் தாங்கள் வாழ்ந்த பிறந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்லியிருந்தால் ஒருத்தரும் விரட்டி இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவனை தவிர நீங்கள் வணங்கக்கூடிய இது எதுவும் இறைவன் இல்லை என்று சொன்னார்கள். அதனால் அவர்கள் எதிர்க்கப்பட்டார்கள். அவன் செஞ்சான், தீமையை செஞ்சான், படைத்தவனை விட்டுவிட்டு படைப்பினங்களையும் கற்பனை சிலைகளையும் அவர்கள் கடவுளாக வணங்கக்கூடிய நேரத்தில் அந்த தீமைகளை அவர்கள் கண்டித்த காரணத்தினால், எதிர்த்த காரணத்தினால் தான் அந்த எதிர்ப்பு தான் மக்களை எதிர்க்க வைத்தது, அந்த சமுதாயத்தை அந்த இறை தூதர்களுக்கு எதிராக செயல்பட வைத்தது. அப்ப எதிர்ப்புகள் என்பது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில இந்த அழைப்பு பணி செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டு மக்களுக்கு மத்தியில அந்த திருமறை குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் உபதேசங்களை செய்றாங்க. மக்கத்து காஃபிர்களுக்கு கடுமையான கோபம் ஏற்படுது. என்னடா இத்தனை ஆண்டு காலம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வழிமுறையை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த முஹம்மது நம்முடைய குலத்திலே பிறந்துவிட்டு அடிமை மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை அரவணைத்துக் கொண்டு ஒரு சமுதாயமாக தன்னை ஒரு இறை தூதராக சொல்கிறாரே என்று சொல்லி எதிர்க்கக்கூடிய மக்கள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை, அவர்களுடைய நிம்மதியை கெடுக்கும் விதமாக பல்வேறு விமர்சனங்களை செய்கிறார்கள். எதுக்காக இதை நம்ம சுட்டி காட்டுறோம்னு கேட்டா, இன்னைக்கு நாம பிரச்சாரத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில், நாம் இந்த தௌஹீதை பேசக்கூடிய நேரத்தில் நாம் சந்திக்கக்கூடிய விமர்சனங்கள், நாம் சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகள், இது நம்முடைய உள்ளத்தில் எந்த சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. பாடம் படிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரிடம் பாடம் படிக்கணும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரஹமத்துல் ஆலமீனாக அனுப்பப்பட்ட அந்த இறை தூதரின் உள்ளத்தில் கூட பல சஞ்சலங்கள் ஏற்படுது. விமர்சனம் பண்றானே, நம்மை ஒப்புக்கொள்ள மறுக்கிறானே, நீ என்னப்பா சாதாரண மனிதர், உன்னை போய் இறை தூதர் சொல்ற, எப்படி நான் ஏற்றுக்கொள்வது? அல்லாஹ்வுடைய வசனத்தெல்லாம் மறுக்கிறான். என்னை மறுத்தால் பரவாயில்லை, என்னை படைத்த இறைவன் எனக்கு வழங்கிய இந்த திருக்குறள் வசனங்களை மறுக்கிறானே என்று சொல்லி அவங்களுக்கு ஆதங்கம். நீங்க இறை தூதரா? என்ன இறை தூதர்? எங்களை மாதிரியே மனிதராக இருக்கிறீங்க. உங்களுக்கு அல்லாஹ் உங்க ஒரு இறை தூதரை அனுப்புவதற்கு ஒரு மலக்குமார் மாதிரி யாரும் கிடைக்கலையோ, ஒரு வானவர் கிடைக்கலையா? இல்ல நீங்க தான் வந்திருக்கிறீங்களா இறை தூதர்னு ஏதாச்சும் ஒரு புதையலை திறந்து காட்டுங்க, பெரிய தங்க புதையல், நான் இறை தூதர்
உங்களை போன்றவன் கிடையாது என்பதற்கு எடுத்துக்காட்டுங்க விமர்சனம். தௌஹீதை சொல்லக்கூடிய நேரத்தில் நம்மை நோக்கி மட்டும் விமர்சன கணைகள் வந்து விழுந்து கொண்டே இருக்கு. தூதர்களுக்கும் வந்து விழுந்தது. அதுல அவங்க சங்கடப்படவும் செஞ்சாங்க. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏராளமான வசனங்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளங்களில் இவர்களின் விமர்சனங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்துதான், சங்கடத்தை ஏற்படுத்திச்சான். நமக்கும் அது மாதிரி சில நேரங்களில் ஏற்படும். ஊரே எதிர்க்குது, ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து நமக்கு எதிராக போஸ்டர் அடிக்கிறானே, நாம் ஒரு அழைப்பு பணி செய்தால் அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்களே, எல்லாரும் மாதிரி நாமளும் சும்மா இருந்துட்டா ஒரு விமர்சனமும் கிடையாது, ஒரு எதிர்ப்பும் கிடையாது, 10ஓடு 1 11ஆக போயிட்டா என்ன என்கிற எண்ணம் எப்பொழுதாவது ஷைத்தான் ஏற்படுத்துவான். வந்துடவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில நேரங்களில் அந்த மக்கத்து காஃபிர்கள் கொடுத்த தொல்லையின் காரணமாக, அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்க மறுத்ததின் காரணமாக அவருடைய உள்ளங்களில் சஞ்சலம், எப்படிப்பட்ட சஞ்சலம் ஏற்படுது தெரியுமா? அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறா, நான் உங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் உங்களை பற்றி செய்யக்கூடிய விமர்சனங்கள், உங்களை இறை தூதராக ஒப்புக்கொள்ளாத அந்த விமர்சனங்கள் உங்களை எந்த நிலைக்கு தருதுன்னு கேட்டா, சில வசனங்களை கவனித்து பாருங்க. அல்லாஹ் இறை தூதருக்கு இறக்கிய சில வசனங்களை விட்டு விடலாமா? ஏன்னா போட்டு உடைச்சோன்னு சொன்னா அது அவனை பாதிக்கும், அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு தீமையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயவுதாட்சியம் இல்லாமல் கண்டிப்பான். இறை தூதரை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டதாம். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்களின் விமர்சனம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துது. எந்த மாதிரி சங்கடம் தெரியுமா? சில வசனங்களை நாம் உங்களுக்கு இறக்கிய சில வசனங்களை விட்டுவிடலாமா என்று என்ன தோணுகிறது? உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சங்கடத்தை நாம் அறிவோம். நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் தவிர வேறு இல்லை. பற்றிலாம் நீங்க கவலைப்படக்கூடாது. என்ன விளைவு ஏற்படும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முகமது அவர்களே. நீங்கள் என்ன உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறதோ அதை நீங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர் தான். அனைத்து பொருளுக்கும் நானே பொறுப்பாளன். நீங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, போட்டு சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் எடுத்து சொல்லுங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த மக்கத்து காஃபிர்கள் செய்த விமர்சனம் உள்ளத்திலே சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுது. சில வசனத்தை இதை விட்டுடுவோமா, இதை நம்ம சொன்னோம் சொன்னா இன்னும் கடுமையான எதிர்ப்புகள் ஏற்படலாமே என்று அவர்களுடைய உள்ளத்தில் சங்கடம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரி நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டாங்கன்னா, ஒரு சில வசனங்களை அல்லாஹ் இறக்காத வசனங்களை அல்லாஹ் அருளியதாக மக்களுக்கு சொல்லும் நிலை. அப்படி சொல்லல. ஆனா திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நாம் உமக்கு அறிவிக்காத சில வசனங்களை நம் மீது இட்டு கட்ட வேண்டும், பொய்யாக சொல்ல வேண்டும் என்று உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் விரும்புகிறார்கள். கொஞ்சம் இட்டு கட்டி சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான், நீங்க சொல்லக்கூடிய வசனம் எல்லாம் இறை வசனங்கள் தான், இறை வசனம் என்று சொல்லி நாங்க 2 3 சேர்த்து கொடுக்கிறோம், அதையும் சேர்த்து சொல்லுங்க என்று அப்படி உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி நீங்க செய்தீங்கன்னா அவர்கள் உங்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிப்பாங்க. கவனிச்சுக்கங்க. இன்னைக்கு நாம கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இறங்கினால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் எப்படி சொல்ல வேண்டும் என்று நமக்கு கட்டளை இட்டுள்ளானோ அப்படி சொல்லாமல் மக்களுக்கு ஏற்றவாறு சிலவற்றை வளைத்து கொடுத்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க, சில வசனத்தை அவர்கள் விரும்புவது போன்று கொஞ்சம் சேர்த்து கொடுத்து பாருங்க, உங்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். நாம் உம்மை நிலைப்படுத்தி இருக்காவிட்டால், அல்லாஹ் சொல்றான், நாம் உம்மை நிலைப்படுத்தி இருக்காவிட்டால் அவர்களை நோக்கி சிறிதேனும் நீங்கள் சாய்ந்திருப்பீங்க, கொஞ்சம் இறங்கியிருப்பீங்க. அவ்வளவு எதிர்ப்பு, அவ்வளவு விமர்சனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியல. கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்துருப்பீங்க. அவ்வாறு நீங்கள் செய்திருந்தால் வாழும் போது 2 மடங்கும் மரணிக்கும் போது 2 மடங்கு வேதனையும் உங்களுக்கு சுவைக்க செய்திருப்போம். அல்லாஹ்விடம் இருந்து அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேற எந்த உதவியாளரையும் நீங்கள் கண்டிருக்க மாட்டீங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இவ்வளவு ஓப்பனா ஒரு எச்சரிக்கையை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஏற்பட்ட எதிர்ப்புகள், அல்லாஹ் அருளாத சில வசனங்களை அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லுவோமா? 1 2 சொல்லி பின்னாடி மக்களை வென்றெடுத்துடலாமே என்கிற அளவுக்கு ஒரு சஞ்சலம் மனசுல ஏற்படுது. அந்த அளவிற்கு எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சரிந்து விடவும் இல்லை, உறுதியாக நின்றார்கள். அல்லாஹ் அவர்களை நிலைப்படுத்தினான். நிலைப்படுத்தியதின் விளைவு என்னன்னு கேட்டா அவருடைய ஈமான் அதுல அதிகரிக்குது, உச்சகட்டமாக போகுது. மக்கள் எல்லாம் எதிர்ப்பு வருது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவரோடு அல்லாஹ்வின் தூதரை நம்பிக்கை கொண்டிருந்த சமுதாயத்திற்கும் என்ன நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னால் அது அவர்களின் ஈமானை அதிகரிக்கத்தான் செய்தது, குறைய செய்யல, பலவீனப்படுத்தல. இன்னைக்கும் அல்லாஹ்வுடைய அருளால் பார்க்கிறோம், எத்தனை எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மக்களை கூட்டமாக இந்த ஜமாத்தை நோக்கி இணைய செய்கிறான். என்னடா இவ்வளோ எதிர்க்கப்படக்கூடிய அமைப்பா,
இதுல நாம எப்படி போய் சேர முடியும்? இதில் சேர்ந்தோம் என்று சொன்னால் ஒருத்தர் 2 பேர்ல ஊரே சேர்ந்துல நம்ம எதிர்க்கும் கண்டுகொள்வதே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு இறை தூதர்களுக்கும் அவர்களோடு நம்பிக்கை கொண்டிருந்த அந்த சத்திய தோழர்களுக்கும் செய்த அருளை அல்லாஹ் நமக்கும் செய்திருக்கிறான். எதிர்ப்புகளுக்கு பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட விளைவை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த பிறகு மும்முனை எதிர்ப்பு. மக்காவிலாவது ஒரு எதிர்ப்பு, மக்கா காஃபிர்கள் எதிர்த்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு யஹூதி எதிர்க்கிறான், யூதன் எதிர்க்கிறான், கிறிஸ்தவன் எதிர்க்கிறான், மக்கத்து காஃபிர்கள், சிலை வணங்கிகள், நெருப்பு வணங்கிகள், அந்த கூட்டமும் எதிர்க்குது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் போர்க்களத்தை சந்திக்கிறாங்க. நம்பிக்கை கொண்ட சமுதாயம் போர்க்களத்திலே சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. உச்சகட்டமாக எல்லோரும் சேர்ந்து ஒரு அணியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க வராங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஆல் இம்ரான்ல ஒரு வசனத்தை இறக்குறான். எல்லாம் கூட்டம் சேர்ந்து எதிர்க்கிறாங்களே, இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இன்னைக்கு நாம பார்க்கிறோம்ல, நம்முடைய பிரச்சாரத்திற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து எப்படிப்பா எதிர்க்க முடியும்? அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய பணியை செய்யக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று ஏகத்துவாதிகளாக ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நேரத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரையும் பின்பற்றக்கூடாது என்று ஒரு உன்னதமான சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நேரத்தில், மூமின்களாக இருக்கக்கூடிய நாம ஒத்துழைக்கலாம், கை கொடுக்கலாம், இல்லை என்று சொன்னால் கண்டும் காணாமல் விட்டுவிடலாம், எப்படி எதிர்க்க முடியும் என்கிற சிந்தனை இல்லாமல் எதிர்க்கிறாங்களே. அன்னைக்கு எதிர்க்கப்பட்ட அந்த நிலையில எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு ஏற்பட்டது என்பதை திருக்குர்ஆன்ல வர்ணிச்சு காட்டுறான். மக்கள் சொல்றாங்க, சில மக்கள் எப்பா பழைய மாதிரி இல்ல, எதிர்ப்புகள் கடுமையாயிடுச்சு, எல்லாம் கூட்டம் கூட்டமா சேர்ந்துட்டான், மொத்த பேரும் ஒரு அணியில கை கோர்த்துட்டான், உங்களுக்கு தப்பிப்பதற்கு வழி இல்லை. அல்லதீன கால லஹும் முன்னாசு இன்ன நாஸ கத் ஜமஉ லக்கும், மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், பயமுறுத்துவாங்க, உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், எனவே அவர்களுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று இறை தூதருக்கும் இறை தூதரோடு இருந்த அந்த நபி தோழர்களுக்கும் சொல்லப்பட்டது. அல்லாஹ் அடுத்த வசனத்துல சொல்றான், அப்படிப்பட்ட வார்த்தை கேட்ட பிறகு அவர்கள் அப்படியே சிதறி சென்றார்களா, பயந்து பின்வாங்கினார்களா, ஏகத்துவத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்களா? கிடையாது. ஃபஹஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா, அது அவர்களுடைய ஈமானை இன்னும் அதிகரிக்க செய்தது, இன்னும் பன்மடங்காக ஆக்க செஞ்சது. சரியான மார்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எல்லோரும் எதிர்க்கிறார்கள், எல்லா தப்பு செய்யக்கூடியவர்களும் என்ன எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை தூய்மையான பாதையிலே நடக்க செஞ்சிருக்கிறான் என்கிற எண்ணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியது. ஃபஹஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா, அது அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்தது. அவர்கள் சொன்னார்கள், வகாலு ஹஸ்புனுல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா சேர்ந்துக்க, 30 வருஷம் ஒன்னா சேர்ந்து உங்களால் என்ன சாதிக்க முடிந்தது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இத்தனை எதிர்ப்புகளுக்கு பிறகும் இந்த ஜமாத்தை கொண்டு எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த நேர்வழியை கொண்டு போய் சேர்ப்பித்திருக்கிறான். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். யார் இந்த பணியை கையில் எடுத்தது? கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய வரதட்சணையை பார்த்து கோவப்பட்டீங்களா? வட்டி வாங்கி அதனால் சீரழிந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டீர்களா? ஃபித்ரா என்ன பணியை எடுத்துக்கொண்டாலும் சரி, அத்தனை காரியங்களிலும் கையில் எடுத்தோமே. இப்படி செய்யக்கூடாது, இப்படித்தான் முறைப்படி செய்ய வேண்டும், இப்படித்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது என்று சொல்லி எந்த ஒரு தீமையும் விட்டு வைக்காமல் களத்திலே நின்று நாம் தட்டி கேட்டோமே. தட்டி கேட்கியதின் விளைவு இன்னைக்கு இவ்வளவு மக்கள் நிற்கிறாங்களே. எப்படி? ஹஸ்புனுல்லாஹ், நாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை அதுதான். எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், யாரும் தேவையில்லை. மக்கள் வருவார்கள், இதுதான் சத்தியம் என்று அறிந்த பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். உங்களுடைய எதிர்ப்புகள் எங்களை ஒன்றும் செய்யாது. அதே நேரத்தில் நாமும் அவர்களை போன்று விட்டு கொடுத்து போயிட்டால், கொஞ்சம் வளைந்து கொடுத்து போய்விட்டால், ரொம்ப ஃபோர்ஸா எதிர்க்க வேணாம். ஃபோர்ஸா எதிர்க்கிறதே சிலர் விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, உங்க கொள்கை கோட்பாடெல்லாம் கரெக்டு தான், ஆனா அதை ரொம்ப போல்டா அடிக்கிறீங்க. வரதட்சணையை பத்தி பேச விட்டா உங்க ஆளுங்க மேடையை மைக்க பிடிச்சாங்கன்னா அந்த அளவுக்கு வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள், கொடுக்கக்கூடியவர்கள், அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள், அதற்கு ஃபாத்தியா ஓதக்கூடிய இமாம்கள் வரைக்கும் போட்டு நீங்க கிழிக்கிறீங்க. இப்படியெல்லாம் நீங்க பேசலாமா என்று சொல்லி இந்த ஃபோர்ஸா அடிக்கிறத பத்தி பேசுறாங்க. அல்லாஹ்வே அப்படித்தானே சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஞ்சலம் ஏற்பட்டு சிலதை விடலாமா என்னலாம் அப்படி என்ற எண்ணம் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஹிஜ்ர் என்கிற அத்தியாயத்தில் சொல்றான், ஃபஸ்தா பிமா துமர், நபியே நாம் உமக்கு அறிவித்ததை, கட்டளையிட்டதை தயவு தாட்சியம் இன்றி சொல்லுங்க. காம்ப்ரமைஸ்லாம் வேண்டாம். எதிரிகளுக்கு மத்தியில, சத்தியத்தை ஏற்க மறுப்பவர்களுக்கு மத்தியில, அக்கிரமம் செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில காம்ப்ரமைஸ் கிடையாது. ஃபஸ்தா பிமா துமர், உமக்கு என்ன கட்டளையிடப்பட்டுள்ளதோ அது நமக்கும் உள்ள உத்தரவு தானே.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உள்ளது என்று சொல்லிட்டு போக முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாங்களே. அப்ப கட்டளையிடப்பட்டதை தயவு தாட்சியம் இன்றி எடுத்துரைக்க வேண்டும். அதுல காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம் செய்தால்தான் மறுமையில வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அப்ப என்ன நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? சமூகத்தில் எந்த ஒரு தீமை நடந்தாலும் அந்த தீமையை தட்டி கேட்கும் நாளெல்லாம் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். எல்லோரும் ஒரு அணியிலே சேரத்தான் செய்வார்கள். எத்தனையோ வரலாற்று சம்பவங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சனிக்கிழமையில மீன் பிடிக்க செல்லக்கூடிய ஒரு சமுதாயம், இஸ்ரவேல் சமுதாயத்தில் சனிக்கிழமை அவர்களுக்கு புனித நாளாக ஆக்கப்பட்டு அந்த நாளில் மீன் பிடிக்க தடை என்று அல்லாஹ் திருமறை அவர்களுக்கு அவருடைய வேத புத்தகங்களில் தடை என்று சொல்லப்பட்ட பிறகும் கூட அதை மீறி அவர்கள் காரியத்தில் ஈடுபட்டார்கள். அந்த நாளில் தடை செய்யப்பட்ட நாளில் அல்லாஹ் அவர்களை சோதிப்பதற்காக அந்த சனிக்கிழமை தினத்தில் மீன்களை அப்படியே தளன்னு தண்ணி மேல காட்டுறான். நஃப்ஸை கட்டுப்படுத்த முடியல. ஏன் தடை செய்யப்பட்ட நாளில் மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்று மீன் பிடிப்பதற்காக ஒரு கூட்டம் செல்லுது. சூரத்துல் அஹ்ராஃப்ல அல்லாஹ் அந்த வரலாறு அப்படியே சொல்லி காட்டுறான். 163 வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக படிச்சு பாருங்க. 7வது அத்தியாயம் 163வது வசனத்துல படிங்க. ஒரு காரியம் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்டது, ஒரு கூட்டம் செய்யுது. நீங்கள் மீன் பிடிக்க செல்லக்கூடாது. முஸ்லிம்களுக்கு எப்படி இந்த நாளை அல்லாஹ் புனிதமாக ஆக்கி சில நேரத்தை தடை செய்திருக்கிறானோ, வியாபாரத்திற்கு வர்த்தகத்திற்கு தடை செய்திருக்கிறானோ, அதே போன்ற இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு சனிக்கிழமை தினத்தில் மீன் பிடிக்கக்கூடிய கடலோரம் வாழ்ந்த அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தடை விதிச்சிருந்தான். மக்கள் மீறி செல்றாங்க. சனிக்கிழமையில தான் மீன் நிறைய இருக்கு, பிடிக்க போறோம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கூட்டம் வருது, செல்லாத போகாத, அல்லாஹ் உன்னை தடுத்திருக்கிறான். சனிக்கிழமை மீன் பிடிப்பது, இந்த நாளில் தொழில் செய்வது உனக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு, அந்த காரியத்தை செய்யாதே என்று ஒரு கூட்டம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளால் என்று தௌஹீதை பேசக்கூடிய நம்மை போன்ற ஒரு கூட்டம் அங்க தடுக்குது. தடுக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு கூட்டம் வருது. எந்த கூட்டம்? இந்த எல்லாரும் ஒரு அணியில் வந்துருவோம், ஒத்துமையாயிருவோம், நமக்குள்ள இதுக்கு சண்டை சச்சரவு, அவன் தப்பு செஞ்சா அவனையே நீங்க பாக்குறீங்க, கண்டு காணாம விட்டுருங்களேன், யார் மக்களை ஏமாத்தினா உங்களுக்கு என்ன, அதை ஏன் பேசுறீங்க, இப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல. அன்னைக்கு அதே மாதிரி ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்க? தடுக்கிற மக்களை அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுக்க போறான், அல்லாஹ் அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த போறான். அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு ஏன்பா போய் அறிவுரை சொல்ற? விட்டுட்டு போயேன், உனக்கு என்ன வேலை வந்தது? நீ மீன் பிடிக்கல, நீ சும்மா இருந்துக்க. அந்த மீன்பிடி சமுதாயத்தில் ஒரு கூட்டம் தடுக்குது, ஒரு கூட்டம் வரம்பு மீறி அந்த மீனை பிடிக்க செல்லுது. ஒரு கூட்டத்தா ஏன் உனக்கு இந்த வேலை? தடுக்கிற மக்களுக்கு இவர்கள் அறிவுரை சொல்லுகிறார்கள், வாயை மூடிட்டு நீ சும்மா இரு. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறானா, இந்த தடுத்த ஒரு கூட்டத்தை மட்டும் விட்டுவிட்டு மற்ற கூட்டங்களை அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கிறான். அல்லாஹுடைய கட்டளை மீறி நீங்கள் நடந்தீங்கல்ல, எதிர்வரும் காலத்திற்கு நீங்கள் படிப்பனையாக இருங்கள் என்று சொல்லி தடுத்த அந்த கூட்டத்தை மட்டும் விட்டுவிட்டு மற்ற கூட்டத்தை அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கிறான். எப்படி தண்டிக்கிறான்? இழிந்த குரங்குகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிக்கிறான். அப்படிப்பட்ட கடுமையான வேதனையை அந்த வாழும் நாட்களிலேயே அந்த மக்களை அனுபவிக்க செய்தான். யார் தடுத்தார்களோ அந்த கூட்டத்தை மட்டும் அல்லாஹ் விட்டுவிட்டான். இதுல நமக்குள்ள முக்கியமான படிப்பு என்ன தெரியுமா? நமக்குள்ள பாடம் என்ன தெரியுமா? இந்த செய்தியின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஏகத்துவாதிகளுக்கும் இதை எதிர்க்கக்கூடிய மக்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அந்த அறிவுரை சொன்னாங்கல்ல, ஏன்பா அவளை தடுக்கிற, சும்மா விட்டுடுப்பா, அவன் போறான், அழிஞ்சு போறான், அல்லாஹ் அவனை தண்டிக்கிறான் என்று சொல்லி தடுக்கும் பொழுது இந்த மக்கள், அந்த தீமையை தடுத்த மக்கள் அவரிடத்துல சொன்னாங்க, அந்த கூட்டத்தில் சொன்னாங்க, மாஹ்திரத்தன் இலா ரப்பிக்கும், எதுக்காக நாங்கள் தடுக்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு சும்மா இருக்கிறது எங்களுக்கு கஷ்டமா? தடுத்தா நாங்கள் எதிர்ப்பை சந்திக்கிறோம், விமர்சனத்தை சந்திக்கிறோம். நாங்களும் சும்மா இருந்துக்கிட்டு நீ போய் மீனை பிடி, அழிஞ்சு போ என்று நாங்கள் சும்மா இருக்க முடியும்? எங்கள் கண்களால் கண்ட இந்த தீமையை தடுப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மாஹ்திரத்தன் இலா ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் நாளை விசாரணை நாளையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம். நாளை மறுமை நாளிலே நாங்கள் தப்பிக்க வேண்டும், அல்லாஹ் எங்களை சொர்க்கவாசியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் என் கண் முன்னால் ஒரு தீமை நடக்கக்கூடிய நேரத்தில் நான் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க முடியாது. அப்படி நான் சும்மா இருப்பேனே ஆனால், ஒரு தீமையை தடுக்காமல் நான் விட்டு விடுவேனே ஆனால், நாளை மறுமையிலே நான் தண்டிக்கப்படுவேன். அல்லாஹ்வுடைய விசாரணை நாளிலிருந்து தப்பிப்பதற்காக நாங்கள் இவர்களை நாங்கள் தடுக்கிறோம். அல்லது அவர்கள் இரையச்சம் உடையவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, இரையச்சம் உடையவர்களாக அவர்கள் ஆவார்கள், அதற்காகத்தான் நாங்கள் தடுத்தோம் என்று பதில் கொடுத்தாங்கல்ல. அதுதான் நமக்கும் உள்ள பதில். ஏன் இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நீங்கள் தௌஹீத் பிரச்சாரம் பண்ணணும்? ஊர் நீக்கம் செய்யறான், ஜனாசாவை அடக்கம் பண்ண விட மாட்டேன்றான், பள்ளிவாசல தொழ அனுமதி இல்லைன்றான், உங்களுக்கு சந்தா வசூல் பண்ண முடியாதுன்றான், உங்களுக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றான். அவன் இத்தனை தடுப்பை செய்யக்கூடிய நேரத்தில் நாம் எதற்காக இப்பணியில் ஈடுபட வேண்டும்?
நாளை மறுமை நாளிலே அந்த மீனவ கூட்டத்தை அந்த தீமையிலிருந்து தடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த சத்தியவான்கள் சொன்னார்களே ஒரு பதில், அதுதான் நமக்கும். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் எங்களை கடுமையான வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக, நாங்கள் தப்பிப்பதற்காகத்தான் இப்பணியை நாங்கள் செய்கிறோம். அதனால் எந்த தீமையை நாங்கள் சுட்டி காட்டுகிறோமோ நீங்கள் வெறுமனை எதிர்ப்பதை விட்டுவிட்டு சிந்தித்து பாருங்கள். நாம தப்பு செய்கிறோம், இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடக்கிறோம், முஸ்லீம் என்கிற பெயரில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறோம். இந்த காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் தடுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. அவர்கள் எதிர்ப்பதற்கு என்ன சான்று இருக்கு, என்ன நியாயம் இருக்கு, அதை உத்து பாருங்க. அதை விட்டுவிட்டு எங்களை எதிர்க்கிறோம் என்கிற பெயரிலே நீங்கள் செயல்பட்டால் இந்த செயல் நாளை மறுமையில் உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துக் கொண்டு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழும் நாட்களில் நன்மையை மக்களுக்கு ஏவக்கூடிய மக்களாக, அதே போன்று எந்த ஒரு தீமையாக இருந்தாலும், அது தனி மனிதராக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு மட்டும் உள்ள அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கல, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதர்களும் தங்களுடைய வாழ்வில் இதை ஒரு குணமாக சுபாவமாக கொண்டு வாழ வேண்டும். எந்த ஒரு தீமையாக இருந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய மக்களாக, அந்த தீமையை விட்டும் மக்களை தடுக்கக்கூடிய மக்களாக, அப்போதான் அந்த தீமையிலிருந்து நாமும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டு நன்மையை ஏவி தீமையை தடுத்து மறுமையில வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் குர்ஆன் ஹதீஸ் என்கிற மார்க்கத்தை யாருக்கும் விட்டு கொடுக்காமல், வளைந்து கொடுக்காமல், உறுதியோடு எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த எதிர்ப்புகள் ஏற்படும். அந்த எதிர்ப்பவர்களின் நிலை என்னவாகும் என்பதை புகாரியில் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. அந்த செய்தியில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியில் என்ன வருதுன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்திலே ஒரு கூட்டத்தார் பின்னால் வருவார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி அவனுடைய பாதையிலே பணி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை கவனிங்க. அந்த கூட்டத்தார் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அல்லாஹ்வுடைய பணி செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இடைஞ்சல்கள் தருவார்களே, இடையூறு செய்வார்களே, அந்த இடைஞ்சல் தரக்கூடியவர்களால் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டு விடாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதே போன்று இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு எதிராக அவர்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதுவும் அவர்களுக்கு பயனளிக்காது. எதிர்ப்பவர்களால், இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் நம்மை எதிர்ப்பவர்களால் அந்த கூட்டத்தாருக்கு எந்த ஒரு தீங்கையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். அதைத்தான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு எதிர்க்கக்கூடிய கூட்டம் வளரலாமா? லாஜிக்கலா நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு நாம் ஒரு கருத்தை சொல்கிறோம், எல்லோரும் மறுக்கிறார்கள், யாரும் ஏற்க மறுக்கிறான். குர்ஆன் ஹதீஸ் மட்டும் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸுக்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு உட்பட நம்மை எதிர்க்கிறது. அப்படி எதிர்க்கப்படக்கூடிய அமைப்பு எப்படி வளரலாம்? எப்படி மென்மேலும் பெரும் கூட்டமாக மாற முடியும்? இன்னைக்கு அல்லாஹ் 25-30 ஆண்டு காலத்தில் எப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுத்திருக்கிறான். நமக்கென்று பள்ளிவாசல் இல்லாத ஊரே இல்லை எனும் அளவிற்கு ஒவ்வொரு ஊர்களிலும் ஏகத்துவ பிரச்சாரம் செய்வதற்கு பள்ளிவாசல்கள், மக்கள் கூட்டம் கூட்டமாக மோதக்கூடிய அளவிற்கு வந்து சேரும் அளவிற்கு ஒரு பெரும் புரட்சி இன்னைக்கு சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், அவர்களால் உங்களுக்கு எந்த கேடும் ஏற்படாது, அவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தாருக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. யார் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறார்களோ அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய எச்சரிக்கை என்னவென்றால், அறிஞ்சிக்கங்க, இப்படி நீங்கள் கண்மூடித்தனமாக இந்த சத்தியவான்களை நீங்கள் எதிர்த்தால், நீங்கள் எதிர்த்த நிலையிலேயே அல்லாஹ்வுடைய முடிவு உங்களுக்கு வந்துவிடும். அவனுடைய மரணம் உங்களுக்கு வந்துவிட்டால், எதிர்த்த நிலையிலேயே அல்லாஹ் உங்களை பிடித்து விட்டால், நாளை மறுமை நாளிலே உங்களால் வெற்றி பெறவே முடியாது. அதனால் இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் அவனுடைய கட்டளையின்படி செயல்படக்கூடிய கூட்டத்தாருக்கு எந்த வகையிலும் இடையூறுகளை ஏற்படுத்திடாதீங்க. அவர்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சல்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் செய்வீர்களேயானால் அது உங்களுக்கு நாளை மறுமையில் நீங்கள் வாழும் நாளிலேயே அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தி விட்டால் நீங்கள் தப்பிக்க முடியாது, அந்த நாள் உங்களுக்கு வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். அப்போ சத்திய பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய நமக்கு எதிராக ஏதோ பெருசாக கூட்டத்தை கூட்டிட்டோம், செஞ்சிருவோம், தடுத்துருவோம் என்று நீங்கள் நினைத்தால் இது எங்களுடைய வேலை இல்லை. இது அல்லாஹுடைய மார்க்கம், அவனுக்கு சொந்தமான மார்க்கம். அவனுடைய மார்க்கத்தில் ஊழியர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் நாங்கள்.
எங்களை எதிர்ப்பது என்பது அல்லாஹுடைய மார்க்கத்தை எதிர்ப்பதற்கு சமமான ஒரு காரியமாக மாறிவிடும். அல்லாஹுடைய கோபத்திற்கும் அவருடைய கடுமையான தண்டனைக்கும் உள்ளாகும் என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகி உங்களால் முடிந்தால் இந்த சத்திய பிரச்சாரத்திற்கு கைகோர்த்து ஒத்துழைப்பு செய்யுங்கள். முடியாவிட்டால் வாய்மூடி இருங்கள். நீங்கள் என்ன எதிர்த்தாலும் இன்னும் வீரியமான முறையில் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியில் சென்றடையும். எதிர்த்த நிலையில் உங்களுடைய மரணம் வந்தால் நாளை மறுமை நாளில் உங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்கிற எச்சரிக்கையை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.